தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சார் கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். ஒரு பானையில் வந்து ரிங்கு போட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், யார் யாருக்கு விட்டு கொடுக்கறது, இவன் எனக்கு விட்டு கொடுக்குறாளா இல்லை நான் அவனுக்கு விட்டு கொடுக்குறேனா, இல்லை ரெண்டு பேருமே மோதிரத்தை விட்டுட்டு கையை பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அங்கே பார்க்கலாம். நிறைய நடக்கும். மோதிரமே தேடாது. ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி தான். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கொன் கோதை சோழ் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுதான். ஸோ நான் வந்து என்ஜாய் பண்ணணும், 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கிறேன், 3 வருஷம் கழிச்சு. திருமணம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்துட்டு தயவு செஞ்சு திருமணம் செய்யாதீங்கன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் முதல் விஷயம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. முகூர்த்த நாள்லாம் வரும்போது முகூர்த்த நாளா இன்னைக்கு இந்த வாத்தியார் இருக்க மாட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. இன்னைக்கு கூட அந்த பென்ட்ரைவ் எடுத்து போட்டா எங்க ஆத்துக்காரி கத்திக்கிட்டே இருப்பா. அந்த மனுஷன் நிம்மதியா உட்காந்து மந்திரம் சொல்றாரு, நீ வேற கூட சேர்ந்து லப 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 லபன்னு அவரோட சேர்ந்து கத்தின்னு இருக்க. ஓ, நீங்களும் உங்க கல்யாணத்துல மந்திரம் சொன்னீங்க சார்? பழக்க தோஷம். இஷ்ட தெய்வம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து சக்கரவர்த்தி திருமகனான ராமன் தான். ஸோ ஏகபத்தினி விரதன், ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசுக்கு அப்படி மிகவும் நெருக்கமான ஒரு கோயில்னா அது எந்த? யோசிக்காம டக்குன்னு இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னாக்கா என்னை பொறுத்த மட்டும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியால பார்த்துட்டு யாருப்பா இந்த ஐயர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தேடி இருப்போம். அண்ட் திருமணங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஜாலியான கலகலப்பான வைபவமா மாத்தி வச்சுட்டு இருக்க இந்த வைரல் ஐயர் முரளிகிருஷ்ணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், இப்போ வந்து தாலி கட்டுற அந்த ஒரு தருணம் அப்படிங்கும்போது அப்ப சில மந்திரங்கள் எல்லாமே சொல்லுவாங்க, சில உச்சாடனைகள் எல்லாமே நடக்கும். அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரியான மந்திரங்கள் அந்த தாலி கட்டுற தருணத்திலையும் அதுக்கு முன்னாடியும் சொல்லும்? மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவனுக்கு ஏத்துனான்னு ஒரு மந்திரம் வரும் இல்லையா? அந்த மந்திரத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மங்களமான சூத்திரத்தை எடுத்து நான் உன்னுடைய கழுத்துல கட்டுறேன். பையன் சொல்லணும், ஐயர் சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை. ஆனா பையன் நிறைய சொல்லணும். நேரங்கள்ல ஐயர் தானே சொல்றாங்க. பையன் சொல்லணும். ஐயர் சொல்ல சொல்ல அதை வாங்கி ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா இது பையன் சொல்லக்கூடிய மந்திரம். ஸோ மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேத்துனா அப்படின்னு வரும். ஸோ நானும் நீயும் சேர்ந்து, மம அப்படின்னாக்கா நானும் நீயும் சேர்ந்து இந்த வாழ்க்கை அப்படின்ற படகுல ஏறுறோம். ஸோ அதுக்காக நான் இந்த சூத்திரத்தை எடுத்து உன்னுடைய கழுத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய தாற்பயம் தான் அது. மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவனகேத்துனா கண்டே பத்ராமி சுபகே சஞ்சீவனம் சரதாகும். சப்தபதி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ராஜஹோமம் 2வது வாட்டி மறுபடியும் உட்காந்து ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக மாலை மாற்று முடிச்சதுக்கப்புறமா சில விளையாட்டுகள்லாம் இருக்கும். தேங்காய் உருட்டுறதா இருக்கட்டும், பூசெண்டு அடிக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்றதுக்காக தான். ஸோ ஒரு பானையில் வந்து ரிங்கு போட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், யார் யாருக்கு விட்டு கொடுக்கறது, இவன் எனக்கு விட்டு கொடுக்குறாளா இல்லை நான் அவனுக்கு விட்டு கொடுக்குறேனா, இல்லை ரெண்டு பேருமே மோதிரத்தை விட்டுட்டு கையை பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அங்கே பார்க்கலாம். நிறைய நடக்கும். மோதிரமே தேடாது, ரெண்டுமே மோதிரம் தேடாது. கையை பிடிச்சி உள்ளே விளையாடிட்டு இருக்கோம், மோதிரத்தை காணும், மோதிரம் உள்ளே தான் இருக்கும் பார் அப்படின்ற மாதிரிலாம் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அவர்களுக்குள்ள அந்த நெருக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா இவன் வேற ஒரு வீட்டு பெண், இவர் வேற ஒரு வீட்டு ஆண். ஸோ 2 பேருக்குள்ள நெருக்கம் வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ அப்படிலாம் இல்லைம்மா. நீங்க சொல்ற இவ்வளோ விஷயங்கள் திருமணத்துல நடக்குதா அப்படின்னு பார்த்தா சமீப காலத்துல அது ரொம்ப ரொம்ப குறைவு. அம்மி மிதிக்கிறது அப்படின்னா அதுக்கான காரணம் நீங்க சொல்ல போய் தெரியுது. ஆனா நிறைய பேர் அம்மி மிதிக்கணும்ப்பா, அருந்ததி பார்க்கணும்ப்பா, இது சொல்றது மட்டும்தான் உண்டே தவிர அதை சொல்லி தரது இல்லை. அப்படிங்கும் பொழுது இது ரகசியமாகவே ஒரு சில நேரங்கள்ல வைக்கப்படுதோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்ன ரகசியம் வேண்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், சுவாமி நிறைய பேர்னாக்கா கல்யாணம் ஆறவங்க பண்ணிக்க போறவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, சதாபிஷேகம் பண்ணிக்கிட்டவங்க கூட வந்து சொல்றாங்க. 80 பண்ணிக்கிட்டு, ஓ இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கா சாமி, தெரியல சாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதில் ஒரு பெரிய எனக்கு வந்து அது ப்ரைட். ஸோ நான் படித்த தமிழ் என்னை வாழ வைக்குது. ஸோ அதுதான் நான் நினைப்பேன். எல்லாரும் சொல்லணும், சொல்லி கொடுக்கலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே. அதுல எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய ரகசியமெல்லாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து திருமணம் நடத்தி வைக்கிற புரோகிதரா போகாம ஒரு சில திருமணங்களுக்கு நீங்களும் வந்து மணமக்களை ஆசிர்வதிக்க போயிருப்பீங்க. அப்ப நீங்களே பார்த்து, என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு கல்யாணம், நீங்க அதை ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன்.
நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7:30 முகூர்த்தம். எத்தனை மணிக்கு நாங்க புரோகிதமா பண்றவங்க எத்தனை மணிக்கு அங்க உள்ள இருக்கணும் அப்படின்னு கேட்டா, 6:00 உள்ள இருக்கணும். மண்டபத்துல நாங்க 6:00 ஆன் ஸ்பாட்ல நாங்க உட்காரணும். எங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆகும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஹவர் எடுத்துப்பேன். ரிலாக்ஸா பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டமாயிடும். மனசு வேற ஏதோ ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அந்த இடத்துல அது கஷ்டமாயிடும். வேண்டாம். ஸோ ஒரு 1/2 ஹவர் முன்னாடி. அப்போ 6:00 அங்க போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஒரு 7:30க்கு ரிலாக்ஸா அவங்கள கூப்பிட்டோம்னா, எல்லாம் பண்ணி முடிக்கி தாலி கட்டுறதுக்கு அது அவங்க சில டைம்லாம் வச்சிருப்பாங்க. இந்த லக்னத்துலேருந்து இந்த லக்னம் மாறுறதுக்கு முன்னாடி கட்டிடுங்க சாமி. 7:30 இருந்தாலும் கடக லக்னம் 8:45க்கு முடியுது சுவாமி. நீங்க 8:45க்கு முடிச்சிருங்க. ஓகே. நோ இஷ்யூஸ். ஸோ அப்போ அதுக்கேத்த மாரி நான் வந்து என்னுடைய டைமை இதெல்லாம் வந்து நான் முன்னாலயே கேட்டுப்பேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "சார் இந்த மாரி இருக்கு. இந்த மாரி இருக்கா? வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல இதுதான் டைமிங்கா?" அப்படின்ற ஒரு ப்ரோகிராம் அஜெண்டாலாம் போட்டு குடுத்துருவேன் அவங்களுக்கும். நானும் போட்டு வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டு தான் அங்க போய் வேலை பார்க்கணும். ஸோ 9 மணிக்கு அப்புறமா ஒரு 1 1/2 ஹார்ஸ் அங்க வேலை இருக்கும். அது பார்க்குறவங்க வந்து, "என்ன இருக்க போது?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கும். அந்த ஃபன்னே அதுக்கப்புறம் தான். அந்த மொத்த சத்திரமும் வந்து என்ஜாய் பண்ற அந்த மொமெண்ட் அப்பதான். ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், க்ளோஸ் ரிலேஷன்ஸா இருக்கட்டும், ஒரு மாலை மாத்துறதுல இருந்து, ஒரு ரிங் போட்டு எடுக்கிறதுலேருந்து, எல்லாமே வந்து அந்த ஒரு மொமெண்ட்ல தான் நடக்கும். ஸோ, அதனால அதுக்கு ஒரு 1 1/2 ஹார்ஸ் ஆகும். ஸோ, அதனால நிதானமா செஞ்சுட்டு வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்றோம். ஹேப்பியா பண்ணலாம்ப்பா. இந்த இடம் தான். ஏன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு நாளுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறோம். மனப்பூர்வமா, ஆத்மார்த்தமா பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனா, இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் அப்படிங்கும்பொழுது ஒரே ஐயர் தான். 4 திருமணங்கள் அவருக்கான திருமணங்களா இருக்குங்கும்போது, அவசர அவசரமா அங்க பண்ணும்போது ஏன்னா, இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஸ்பீடா போகுதோ அப்படிங்கிற அந்த மன சங்கடம் அப்படிங்கிறது இருக்குல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்னா அவ்வளவுதான். ஸோ, அத தாண்டி நம்ப வந்து இல்ல போதும். சொல்லுவாங்க இல்லையா? "போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து." போதும் அவ்வளோதான். கடவுள் நம்மளுக்கு இன்னைக்கு இதுதான் அப்படின்னாக்கா, ஆமா இதுதான். ஸோ இத தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னு நெனச்சாலும் முடியாது. சரி, இப்ப நீங்க ஒரு தமிழ் ஆசிரியரும் கூட அப்படிங்கும் பொழுது, நெறைய பேர் கேட்டுருக்காங்க. எனக்கு தமிழ் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற ஆசை இருக்கு அப்படிங்கிறதுக்கு நெறைய பேர் கேட்டுருக்காங்களா? நெறைய பேர் கேட்டுருக்காங்க. நெறைய பேருக்கு அத பண்ணியும் வச்சிருக்கேன். தமிழ் முறைப்படியே மந்திரங்கள்லாம் சொல்லி, ஸோ அவங்களுக்கு அத செஞ்சும் வச்சிருக்கேன். இன்னும் சொல்லப்போனா, சில பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, "சுவாமி எங்களுக்கு மங்கள சங்கு ஊதி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை." ஏன்னா ஆண்டாள் சொல்றா இல்லையா? "வாரணம் 1000 சூழ வலம் செய்து." ஸோ அதே போல எனக்கு மங்களச் சங்கு ஊதணும். "மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத, முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கேழ்ன்னு" ஆண்டாள் சொல்றது போல எங்களுக்கு சங்கு ஊதணும் சொன்னா, தாராளமா. அந்த மாரி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கேன். சங்கெல்லாம் அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க. தாலி கட்டும்போது ஒரு பக்கம் மேளம் வாசிக்கும், ஒரு பக்கம் சங்கு ஊதுவாங்க. புதுசா பார்க்குறவங்க "என்ன சங்கு ஊதுறீங்க?" ஆக்சுவலா சங்கு ஊதுறதுன்றது நம்மளுடைய பாரம்பரியம். குழந்தை பொறந்தா சங்கு ஊதுவாங்க. பெண் குழந்தை வந்து உட்காந்துட்டா ஐ மீன் அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா சங்கு ஊதுவாங்க. அதேபோல கல்யாணத்துக்கு மஞ்சள் இடிக்கிறதுன்றது ஒரு பெரிய வைபவம். அந்த மஞ்சள் இடிக்கும் பொழுது சங்கு ஊதுவாங்க. தாலி கட்டும் பொழுது சங்கு ஊதுவாங்க. இதுக்கு மங்களச் சங்குன்னு பேரு. ஸோ அதனால தாராளமா செய்யலாம். தமிழ் முறைப்படியே செய்யலாம். தப்பே இல்ல. இப்ப நீங்க தமிழ் முறை திருமணங்களும் பண்ணி பண்ணலாம். வச்சுட்டுருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேதம் கத்திருக்கீங்க. தமிழ் ஆசிரியர் அப்படிங்கும்போது, என்ன மாதிரியான பாடல்கள் சொல்லி அவங்கள ஆசிர்வாதம் செய்வீங்க? ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி தான். "ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கொண் கோதை சோழ் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே." ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுதான். ஸோ நான் வந்து என்ஜாய் பண்ணணும். 2 வருஷம் கழிச்சு பெத்துக்கிறேன். 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி அடுத்த வருடம் கல்யாண நாள் வருவதற்குள் நம்ம கையில தங்க விக்கிரகம் மாரி ஒரு குழந்தை இருக்கணும். ஸோ அதுதான். அதுதான் முதல் வாழ்த்து. நம்ம வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும். அதெல்லாம் செகண்டரி. குழந்தை செல்வத்தை தாண்டி பெரிதொரு செல்வம் பெருசா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதனால அதுதான் முதல் வாழ்த்தா இருக்கும். கல்யாணம் ஆன உடனே. சரி, இப்ப திருமணம் அப்படிங்கும் பொழுது, இன்னைக்கு வந்து எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. அந்த அக்கினி அப்படிங்கிறது கூட முதல்லலாம் செங்கல் வச்சு, அதுல சில மங்கல பொருட்கள் எல்லாம் போட்டு இது பண்ணுவோம். ஆனா, இன்னைக்கு அதுவுமே இல்லாம ஒரு மண்டபத்துல சும்மா தீ எரியணும் அப்படிங்கிறக்காக சில விஷயங்கள்லாம் பண்றது. திருமணம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். இத தவிர்த்துட்டு தயவு செஞ்சு திருமணம் செய்யாதீங்கன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா, அது என்ன விஷயம்? பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். முதல் விஷயம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பேசுங்க. எவ்வளவு முடியுமோ பேசுங்க. முடியலையா? அப்படியே இருங்க. தப்பில்ல. அம்மா, அப்பாவ மீறி அ அவங்களுடைய விருப்பம் இல்லாம நம்ம செஞ்சிட முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கும். இல்ல சுவாமி நாங்க எவ்வளவோ பேசிட்டோம். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன். அது பொதுவா ஒரு கதை சொல்லுவாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தோண்டிக்கிட்டே இருப்பானா, அவனுக்கு வைரம் கிடைக்காது. விட்டுட்டு போயிடுவானா. அடுத்து அடுத்து வர்றவன் வர ஒரு அடி தோண்டுன உடனே அவனுக்கு வைரம் கிடைக்கும். ஆமா. 5 வருஷம் வெயிட் பண்ணல. இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணலாமே.
இல்லை சுவாமி எனக்கு வயசாகுது ஆக தான் செய்யும். அவங்களுடைய மனசுலேருந்து நம்ம வந்து விலகி போகிற மாதிரி நம்ம எந்த விதமான சூழ்நிலைக்கும் நம்ம வரக்கூடாது. ஸோ அதனால் முதல் விஷயம் பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஸோ அதே போல் பெற்றோர்களுக்கும் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, தயவு செய்து ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட இப்படி சொல்கிறாளா, ஃபஸ்ட்டு பையன் நல்லவனா, பொண்ணு நல்ல பொண்ணா, நல்ல குடும்பமா, ஓகே பார்த்து சேருங்க, தப்பு என்ன இருக்குது? ஏன்னா அவங்க விரும்பிட்டாங்க. விரும்பாத வரைக்கும் பால் உங்கள் கோர்ட்டில் இருக்கும். ஸோ விரும்பிட்டாங்க அப்படின்னாக்கா பால் அவங்க கோர்ட்டில். நான் மறுபடியும் போயிட்டு அந்த பால் எடுத்துட்டு வந்து நான் என் கோர்ட்டில் தான் வச்சுப்பேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? சார் ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது, பள்ளிக்கூடத்துக்கு வந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கங்கும்போது, முகூர்த்த நாள்லாம் வரும்போது, "முகூர்த்த நாளா இன்னைக்கு? இன்னைக்கு இந்த வாத்தியார் இருக்க மாட்டாரே!" அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. சார் இப்ப நீங்க வந்து திருமணம் நடத்தி வச்சுட்டீங்க அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம இந்த சமுதாயத்துல பார்க்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. அந்த சரியான புரிதல் இருக்கா? இல்ல சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்கும். அது செல்ல சண்டைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பெயர்ல நம்முடைய இந்த சமுதாயம் வந்து ஒரு மிகப்பெரிய போக்க சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது, கணவன் மனைவி ஒற்றுமையா வாழணும் அப்படின்னா ஏன்னா நீங்க வந்து வேதம் கத்துருக்கீங்க, தமிழ்ல அத்தனை பாடல்கள் படிச்சிருக்கீங்கங்கும்போது, தினசரி உங்க வீட்ல இந்த ஒரு பாடல், இத வந்து நீங்க பாராயணம் பண்ணுங்க. குடும்பத்துல ஒற்றுமை நிறைந்திருக்கும்னு சொல்லணும்னா, அது என்ன பாட்டு? நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப சரியான வார்த்தை. புரிதல் வேணும். ஆ, பாடல் அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும், அவ செஞ்சிருந்தா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ஆண்மகனும் நினைக்கணும். அவ சரி ஏதோ டென்ஷன் அவளுக்கும் இருக்கும்ல. நம்ம வெளியில போறோம், வரோம். அவ வீட்லயே இருக்கா. அவளுக்கு ஏதோ டென்ஷன் இருக்கும். சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்ற பாட்ட அவன் படிக்கணும். இவ என்ன யோசிக்கணும் அப்படின்னாக்கா, பாவம் வெளியில போற மனுஷன். என்ன யோசிச்சிருப்பாரோ? அவர் யார பார்த்திருப்பாரோ? ஸோ அதனால வந்து அவ அந்த பாட்ட தினம் படிக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எந்த பாட்டா இருந்தாலும் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள அன்று இரவு 9 மணி சாப்பிட்டதுக்கு பிறகு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம், "என்னடா ராஜா, என்னடா அம்மா" பேசிட்டீங்கன்னாக்கா, அன்று இரவே முடிஞ்சிரும். அத வந்து ப்ரொலாங் பண்ணி அடுத்த நாள் காலையில வரைக்கும் கொண்டு போணுன்ற அவசியமே இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய பிரச்சனை. இத்தன பேருக்கு நிறைய திருமணங்கள் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. உங்களோட திருமணம் எப்படி நடந்துச்சு? ரொம்ப சூப்பரா நடந்தது. கிட்டத்தட்ட வேலூர்ல இருந்து ஒரு சுவாமி வந்து எங்க திருமணத்த நடத்தி குடுத்தாரு. ஏன்னா ரொம்ப கான்ஷியஸா இருப்போம்ல. நம்ம இத்தன பேருக்கு பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கல்யாணம் இவரு தான் தாலி எடுத்து குடுக்கணும். இந்த ஐயர் தான் சொல்லணும்ன்ற அந்த கான்ஷியஸ் இருந்திருக்கும்ல. கட்டாயமா. முகூர்த்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நான் தான் குறிச்சு குடுத்தேன். கார்த்திகை மாசம் போய் பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பார்த்து நிச்சய தேதி குறிக்கணும். நிச்சய தேதி குறிச்சோம். அதுக்கப்புறமா சித்திரை மாசம் கல்யாணம் அப்படின்னோம். எங்க வீட்ல மேக்ஸிமம் எங்க ஆத்துல எல்லாருக்குமே வந்து சித்திரை மாசத்துல வைக்கிறது. ஏன்னா சித்திரை மாசம் செல்வ கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை மாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஆ அடியனுடைய மாமனார் வந்து, "இல்லப்பா கொஞ்சம் ஆவணியில வச்சுக்கலாம்" அப்படின்னாரு. ஐயோ! ஆவணிலலாம் வேண்டாமே. சார் அது ஆ. மாசத்தெல்லாம் தாண்டி இவ்ளோ நாள் வெயிட் பண்ண முடியாது. இல்ல. எனக்கு ஆவணின்றத தாண்டி அடுத்த சித்திரையில கூட வச்சுக்கலான்ற ஒரு கட்டத்துக்கு வந்தேன். ஸோ, அதனால எனக்கு சித்திரை வேணும் அப்படின்ற மாரி. அப்போ ஒரு சித்திரை மாசத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? செல்வம் நிறைந்த மாதம் அது. 12 மாதமுமே நல்ல மாதம் தான். அதுல எங்க ஆத்துல வந்து நாங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து எங்க ஆத்துல இருக்க எல்லாருக்கும் கல்யாண நாள் வந்து அந்த 1 மாசத்துக்குள்ள வந்துரும். அது முடிஞ்சா அதிகபட்சமா ஆவணிக்கு போகும். அவ்வளோதான். அத தாண்டி வேற மாசம் வைக்க மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 2, 3 தேதி சொன்னாங்க எனக்கு. இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. இதெல்லாம் பாருங்க. எது நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கரெக்ட்டா ஏப்ரல் 30 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன். முகூர்த்த நாளா இருந்தது. ஏப்ரல் 30ஆ இருந்தது. பட் என்னுடைய மைண்ட்ல இருந்தது வந்து அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம். ஸோ ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். இன்னொன்னு எனக்கு அதுலேருந்து 1 மாசம் லீவு கிடைக்கும். நான் என் ஆத்துக்காரியோட சந்தோஷமா நான் நிம்மதியா இருக்கலாம். எனக்கு அப்ப வந்து ரூ. 12,000 சம்பளம். நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரூ. 12,000 சம்பளம் அந்த பள்ளிக்கூடத்துல. அப்ப எனக்கு அது ஒரு பெரிய காசு. இப்பவும் அது பெரிய காசு தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேதிய நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் கேட்டாங்க. "லீவ்ல கல்யாணம் வச்சுட்டீங்க" அப்படின்னாங்க. எனக்கு லீவுக்கு ஏத்த மாரி நான் வச்சேன். இப்ப கூட சமீபத்தில ஒருத்தவங்க யாரோ கல்யாணம் ஆகி லீவ் போட்டிருந்தாங்க. "ஏன் இத்தன நாள் லீவ் போட்டிருந்தாங்க?" அப்படின்னு நான் கேட்டேன். "உனக்கு என்னப்பா நீ 1 மாசம் கல்யாண லீவ் எடுத்த" அப்படின்னாங்க. ஸோ அதனால அந்த கல்யாணம் வந்து என்னால மறக்க முடியாது. இன்னைக்கு கூட அந்த பென் டிரைவ் எடுத்து போட்டா எங்க ஆத்துக்காரி கத்திக்கிட்டே இருப்பா. அந்த மனுஷன் நிம்மதியா உட்கார்ந்து மந்திரம் சொல்றாரு. நீ வேற கூட சேர்ந்து லப 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 லபன்னு அவரோட சேர்ந்து கத்தின்ட்டு இருக்க. எங்கேயா ஓ! நீங்களும் உங்க கல்யாணத்துல மந்திரம் சொன்னீங்க. சார் பழக்க தோஷம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஆனா எல்லாத்துக்கும் அந்த ஐயர் வந்து சொல்ல வேண்டியது மாங்கல்யம் தந்துரானே சொல்ல எல்லாம் வேண்டியது எல்லாம் இல்ல. ஏ டு நீங்களே இசட் சொல்லியிருப்பீங்க. எல்லாமே வந்து அவர் ஒரு பக்கம், இங்க ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கம் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேருக்கு நடுவுல நான் ஒண்ணு உட்கார்ந்து நானும் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஒவ்வொன்னையும். தெரிஞ்சு எல்லாரும் மாப்பிள்ளை எங்கப்பா எல்லாரும் காணோம். எல்லாரும் எல்லாரும் கேட்டாங்க. கொஞ்ச நேரம் அவர் வீடியோ எடுக்கிறவங்கலாம் கொஞ்ச நேரம் வாய மூடுங்க சாமி அப்படின்னாங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னா அது யாரு சார்? இஷ்ட தெய்வம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து சக்கரவர்த்தி திருமகனான ராமன் தான். ஸோ ஏகபத்தினி விரதன், ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல்.
ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும்தான் என்னை பொறுத்த மட்டும். இப்போ ராமன் தான் அப்படின்னாக்கா அப்போ கிருஷ்ணர் பிடிக்காதா இல்லை பெருமாள் பிடிக்காதா அப்படின்னு கமெண்ட்ஸ் வரும் அடுத்து. எனக்கு இது இஷ்ட தெய்வம் தானே நம்ம மனசுக்கு. இல்லை இல்லை அதுதான் அடுத்து அது வந்துடும் இல்லைங்களா. ஸோ நான் அதுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து முரளி வந்து வீட்டுக்கு போகிறாருன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து மகன், அப்பாவுக்கு மகன், அக்காக்கோ தம்பி, தம்பிக்கு வந்து அண்ணன், ஸோ என்னுடைய மனைவிக்கு நான் வீட்டுக்கார். ஸோ இப்படி பல பரிமாணங்களை தான் முரளி இருப்பான். அதே போல் தான் ராமரும். ஸோ நான் பார்க்கறது வந்து எனக்கு ராமராக தெரியல, இன்னொருத்தர் பார்த்தோம்னா அது கிருஷ்ணராக தெரியலாம், அது பெருமாளாக தெரியலாம், ஸ்ரீனிவாசனாக தெரியலாம். ஸோ எல்லாம் ஒன்று தான், மகாவிஷ்ணு அவ்வளோதான். உங்களுடைய மனசுக்கு அப்படி மிகவும் நெருக்கமான ஒரு கோயில்னா அது எந்த கோயில்? யோசிக்காம டக்குன்னு இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னாக்கா என்னை பொறுத்த மட்டும் பார்த்தசாரதி. சார் ஆக்சுவலி நான் இந்த கோயில் தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் மனசுல நினைச்சேன். அது பொதுவாக சொல்லுவாங்க, பார்த்தசாரதி கிட்ட போய் நான் நின்னேன் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் வந்து அது சக்கரவர்த்தி கிட்டேயும் இருக்கட்டும் இல்லைனாக்கா பார்த்தசாரதி கிட்டேயா இருக்கட்டும், மொத்தமாக பெருமாள் கிட்ட வந்து இது வரைக்கும் வந்து எனக்கு இது வேணும்னு அவர்கிட்ட போய் நான் நின்னது கிடையாது. அவர்கிட்ட போய் நிற்பேன், பார்ப்பேன், அழகாக இருக்காரு, இன்றைக்கி என்ன வஸ்திரம் சாத்திருக்காரு, இன்றைக்கி என்ன திருவாபரணம் இருக்குது சுவாமிக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பி வந்துடுவேன். ஸோ எனக்கு வந்து அவரை போய் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மனசில் எவ்வளோ பெரிய குழப்பமாக இருந்தாலும் தீர்த்து வச்சுருவார். பார்த்தசாரதி மட்டும்தான். ஏன் அப்படின்ற கேள்விக்கு வந்து அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கே தீர்த்தவர். ஸோ அதனால் அவரை பொறுத்த மட்டும் தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. பார்த்தசாரதியில் உள்ளூரில் இருக்கவங்க எல்லாரும் அவர் வந்து தேத்தாங்கொட்டை. ஏன் அப்படின்னாக்கா கலங்கி போயிருக்கிறத வந்து தெளிய வைக்கிறது வந்து தேத்தாங்கொட்டை. எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தசாரதி தான் தேத்தாங்கொட்டை. அவருக்கு யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம போய் என்னென்ன எவ்வளோ நேரம் நின்று பார்த்தாலும் ஆஹா முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான், வெளியில் வந்துடணும். என்னோட நாள் பொழுதுல இந்த ஒரு வரி இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை சொல்லாம இருக்க மாட்டேன், என்னுடைய மனசுக்கு நெருக்கமான வரி அப்படின்னா அது என்ன வரி? ராகவா, உட்காந்தா ராகவா, எழுந்தா ராகவா. ராகவா அப்படின்றது என்னுடைய ராமன். ஸோ அவருடைய திருநாமம் தான். ஸோ அதை தாண்டி வேற ஏதாவது எனக்கு வந்து அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் எங்கள் பாட்டியை நினைப்பேன். ஸோ எங்கள் அப்பாவுடைய அம்மா. ஸோ நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க வந்து திருநாடு அலங்கரிச்சாங்க. ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள தான் வந்து எனக்கு வந்து பெருமாளுக்கு அடுத்ததாக வச்சு நான் வந்து என் கூடவே அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ எனக்கு வந்து முதல் பொண்ணு பிறந்தா அவள் கருவில் இருக்கும் பொழுதே சொன்னேன் இது பொண்ணாக தான் இருக்கணும், ஏன்னா எனக்கு எங்கள் பாட்டி வந்து பிறக்கணும், எனக்கு எங்கள் பாட்டி தான் எல்லாம். ஸோ அப்படின்னால அவளுக்கு வந்து வேதவள்ளின்னு பேர். ஸோ அதனால் அவள் தான் எல்லாம். ஜாலியான ஒரு நேர்காணலா இந்த நேர்காணல் இருந்தது. எப்படி உங்களுடைய திருமணங்கள் எல்லாம் வந்து ஒரு கலகலப்பா ஒரு ஜாலியா இருக்குமோ அதே மாதிரி இந்த நேர்காணலும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப ஆத்மார்த்தமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த கடவுளுடைய நீங்க கும்பிடுற அந்த ஸ்ரீ ராமபிரானினுடைய அருளும் அனுகிரகமும் உங்களை சூழ்ந்திருக்க, நீங்க நடத்தி வைக்கிற எல்லா திருமணங்களும் வெற்றி திருமணங்களா இருக்கு. இன்னும் பல திருமணங்கள் நீங்க நடத்தி வைக்கணும். அந்த கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கணும். இன்னும் பெரிய ஒரு பெயர் புகழ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னு சொல்லி ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம சார் நேர்காணல் வச்சுக்கலாமா அப்படின்னப்ப வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பெரிய ஒரு மலை, அந்த மலையில கூட நனைஞ்சிட்டே வந்து ஒன்றும் இல்லைம்மா பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி உங்களுடைய பல வேலை பழுகு மத்தியிலும் எங்களுக்காகவும் எங்க நேயர்களுக்காகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தை தந்ததுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். நன்றி. நன்றிம்மா, நன்றிம்மா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.